இப்போ உங்க நாடு ஒரு பெரும் போர்ல இருக்கும்போது, உலக அரங்கத்துல நிக்கிற உங்கள எதிர்த்தரப்போட கைகுலுக்க சொல்லி யாராவது கட்டாயப்படுத்தினா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? ம். அது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு நிலைமை தான். கண்டிப்பா. கனடாவுல நடந்த 76வது ஃபீஃபா மாநாட்ல ஃபீஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ கிட்டத்தட்ட இதத்தான் செய்ய முயற்சி பண்ணாரு. இன்னைக்கு நாம அல் ஜசீரா செய்திக்குறிப்ப வச்சு இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் பேசப் போறோம். ஆமா. எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம, அங்க உண்மையில என்ன நடந்துச்சு, அதோட பின்னணி என்னங்கிறத மட்டும் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். அந்த மேடையில என்ன நடந்துச்சு? இன்ஃபான்டினோ பாலஸ்தீன கால்பந்து சங்க தலைவர் ஜிப்ரில் ராஜூப்பையும் இஸ்ரேல் கால்பந்து சங்கத்தோட துணைத் தலைவர் பசீம் ஷேக் சுலிமானையும் மேடைக்கு கூப்பிட்டாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சுலிமான் இஸ்ரேலோட பாலஸ்தீன குடிமகன். ஓ, அப்படியா? ஆமா. இப்போ இன்ஃபான்டினோ என்ன பண்ணாருன்னா, ராஜூப்போட கையை தொட்டு அவர் சுலிமான் கூட கை கொடுக்கணும்னு வற்புறுத்தினாரு. ஆனா ராஜூப் அதை திட்டவட்டமா மறுத்துட்டாரு. இது எப்படின்னா, பல வருஷமா அடிச்சுக்கிற ரெண்டு சொந்தக்காரங்கள ஒரு கல்யாணத்துல சமாதானப்படுத்த வலுக்கட்டாயமா ஒன்னா நிக்க வச்சு போட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கு. சரியா சொன்னீங்க. இன்ஃபன்டினோ அந்த இடத்துல, அதாவது குழந்தைங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க நாம இணைஞ்சு செயல்படுவோம்னு மேடையில ரொம்ப நல்ல விதமா தான் பேசினாரு. ஆனா பல தசாப்த காலமா இருக்கிற ஒரு ஆழமான பிரச்சனைய சும்மா இப்படி மேடையில கை குலுக்குற ஒரு பிஆர் ஸ்டண்ட் மூலமா தீர்த்திட முடியுமா என்ன? கண்டிப்பா முடியாது. அந்த பிஆர் முயற்சி மொத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இது வெறும் கை குலுக்க மறுத்த சம்பவம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ரொம்ப பெரிய அரசியல் இருக்கு. எப்படி சொல்றீங்க? பாலஸ்தீன சங்கத்தோட துணைத் தலைவர் சூசன் ஷலாபி இருக்காங்கல்ல, அவங்க இதை ரொம்ப கடுமையா விமர்சிச்சாங்க. அதாவது ஃபாசிசம், அப்புறம் இனப்படுகொலை, இதுக்கெல்லாம் வெள்ளையடிக்க இஸ்ரேலியர்கள் கூட்டிட்டு வந்த ஒருத்தர் கூட கைகுலுக்க முடியாதுன்னு அவங்க கோவமா சொன்னாங்க. ஓஹோ, வார்த்தைகள் ரொம்ப கடுமையா இருக்கே. ஆமா. ஆனா இங்க நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இஸ்ரேல் தங்களுக்கு எதிரான இந்த இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து ரொம்ப கடுமையா மறுத்துட்டு வராங்க. புரியுது. இரு தரப்புக்கும் அவங்க வாதங்கள் இருக்கு. அதான். ஆனா அந்த கைகுலுக்கும் முயற்சிய பாலஸ்தீன தரப்புக்கு எவ்வளோ பெரிய கோவத்தை ஏற்படுத்துச்சுன்னு ஷலாபியோட இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கை குலுக்க கேட்ட நேரம்தான் விஷயத்தை இன்னும் மோசமாக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ராஜூப் ஒரு 15 நிமிஷம் மிக நீண்ட உரை கொடுத்திருந்தார். சர்வதேச விதிகள், பிராந்திய இறையாண்மை இதெல்லாம் பத்தி அவர் ரொம்ப ஆழமா பேசி முடிச்ச உடனே இன்ஃபான்டினோ வாங்க கை குலுக்கலான்னு கூப்பிட்டது, ராஜு பேசின அந்த சட்டப்பூர்வமான வாதங்கள் எல்லாம் சுத்தமா உதாசீனப்படுத்துற மாதிரி அமைஞ்சிடுச்சு. ஷலாஃபி கூட இது அபத்தம்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்ட். இதுல அந்த மேற்கு கரை, அதாவது வெஸ்ட் பேங்க் கிளப்கள் விவகாரம் தான் இந்த ஒட்டுமொத்த சட்ட போராட்டத்தோட மையப்புள்ளி. அதென்ன வெஸ்ட் பேங்க் கிளப்கள் விவகாரம்? கொஞ்சம் சுருக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மேற்கு கரை குடியிருப்புகள்ல செயல்படுற இஸ்ரேலிய கால்பந்து கிளப்புகளுக்கு எதிரா ஃபீஃபா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு பாலஸ்தீன சங்கம் ரொம்ப நாளா கேக்குறாங்க. ஆனா சர்வதேச சட்டத்தின்படி மேற்கு கரையின் நிலை இன்னும் முடிவாகல. அதனால நாங்க நடுநிலையா இருக்கும்னு சொல்லி ஃபீஃபா எந்த நடவடிக்கையும் எடுக்க மறுத்துட்டாங்க. ஆனா அப்படி எந்த முடிவும் எடுக்காம அப்படியே விட்டுடுறது உண்மையான நடுநிலை கிடையாதே. ஆமா, அதுதான் இங்க சிக்கலே. ஃபிஃபா எந்த நடவடிக்கையும் எடுக்காததால மறைமுகமா அந்த இஸ்ரேலிய கிளப்புகள் அங்க தொடர்ந்து விளையாட அனுமதிக்கப்படுது. இதனாலதான் இப்போ பாலஸ்தீன சங்கம் சர்வதேச விளையாட்டு நடுவர் நீதிமன்றமான கேஸ்ல மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. ஆமா, CASன்னு சொல்ற அந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் ஃபார் ஸ்போர்ட். விளையாட்டு உலகத்தோட உச்ச நீதிமன்றமே இந்த கேஸ் தான், சரியா? எக்ஸாக்ட்லி. இந்த பிரச்சனையை அங்க கொண்டு போனதன் மூலமா இது வெறும் அரசியல் விவாதம்ங்கிற நிலையிலிருந்து மாறி ஃபிஃபாவோட சட்டத்திட்டங்களையே சோதிக்கிற ஒரு சட்ட போராட்டமா விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு திருப்பம். ஆமா, தங்களோட சொந்த பிராந்திய விதிகளே மீறப்படும்போது ஒரு சர்வதேச விளையாட்டு அமைப்பு நாங்க அரசியல் நடுநிலைமையா இருக்கோம்னு சொல்லி ஒளிஞ்சிக்க முடியுமா? இதத்தான் இப்போ கேஸ் முடிவு செய்யணும். இப்போ இது உங்களுக்கு ஏன் முக்கியம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். விளையாட்டுங்கிறது மைதானத்துல நடக்கிற வெறும் 90 நிமிஷங்களோட முடிஞ்சு போயிடுது, அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நம்ம பலரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நிஜம் அது இல்லையே. உண்மைதான். உலகளாவிய விளையாட்டுகள் எப்படி சர்வதேச சட்டங்கள், மனித உரிமைகள், அப்புறம் புவிசார அரசியலோட ஆழமா பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப தெளிவா காட்டுது. அது மட்டும் இல்லாம மேடையில இந்த மாதிரி நடக்கிற கட்டாய கைக்குலுக்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பின்னடியில இருக்கிற அந்த சிக்கலான சட்டப்பூர்வமான உண்மைகளை மறைக்கிற ஒரு சின்ன திசை திருப்பல் தான். கண்டிப்பா. இது நம்மள ஒரு முக்கியமான இறுதி சிந்தனைக்கு கொண்டு நிறுத்துது. சொல்லுங்க.
ஃபிஃபா மாதிரியான சர்வதேச அமைப்புகள் ஒரு கடினமான முடிவை எடுக்க மறுத்து நாங்க எப்பவும் நடுநிலையா இருக்கோம்னு சொல்லும்போது அவங்க நிஜமாவே நடுநிலையா இருக்கிறாங்களா அல்லது மறைமுகமா தற்போதைய அதிகார நிலைப்பாட்டையே அதாவது அந்த ஸ்டேட்டஸ் கோவை ஆதரிக்கிறாங்களா? இது ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா. உலகளாவிய விளையாட்டுகள்ல உண்மையான நடுநிலைமைன்னு ஒண்ணு நிஜமாவே இருக்கா? இத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.